இந்த வாரத்திலும் மீண்டுமாக நம்ம சபைகளுக்கு ஆலோசனை எந்த புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்டு கைடன்ஸ். நான் அதுலேயே நம்ம படிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது இல்லையா, அதனால தான் இதில் அதிகாரம் 58 நாம் இந்த வாரத்தில் பார்க்க இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கைக்கான பயிற்சி. ஒரு நடைமுறையான வாழ்க்கைக்கு எப்படியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை தயார்படுத்துவது அப்படிங்கிற காரியத்தை குறித்து அம்மையார் எழுதியிருக்காங்க. ஆண்டவர் ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சி எங்கே வச்சார்? ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ண சொன்னார்? ஜாலியாக அப்படியே இருங்கப்பா, எல்லாத்தையும் படைச்சிட்டேன், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரா? அவங்களுக்குன்னு வேலையை கொடுத்தார் இல்லையா? தோட்டத்தை என்ன பண்ணார்? பண்படுத்த சொன்னார். அது எதுக்கு பண்ண சொன்னார்? எல்லாத்தையும் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லாமல் எதுக்காக அதை செய்ய சொன்னார்? சோம்பேறியாக இல்லாமல் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கணும். வேலை என்ன அப்படின்னா மனிதனுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். எது? உழைப்பு அப்படிங்கிறது. அதை அவர் கொடுத்தாரு. அப்போது ஆதியிலிருந்தே பார்த்திங்கன்னா தேவனுடைய திட்டம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்? வேலை செய்யணும், உழைக்க வேண்டும். ஓகே, இட் வாஸ் என்ன சொல்கிறது, காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் மனுஷர்கள் தலைமுறையாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. என்னது அப்படின்னாக்கா வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம யார் அப்படின்னா, எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்களா? யாரை நம்ம நல்ல ஒரு முன்மாதிரியாக எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவே எடுக்கலாம். ஏன்னா இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மையார் எழுதுகிறாங்க, இந்த உலக வாழ்க்கையில் அவர் இருக்கும்போதும் அவர் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய இல்லத்திற்கு உதவும் ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணாராம்? நிறைய வீட்டு வேலைகளில் மற்ற காரியங்களில் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அதுக்கப்புறமும் வளர்ந்து அவர் வாலிபராக இருக்கும்போதும் கூட என்ன பண்ணாராம்? அங்கே நாசரியத்தில் தான் அந்த சின்ன கடையில் அவங்க அப்பா கிட்ட அந்த தச்சு தொழிலை கற்றுக்கிட்டு தினந்தோறும் அந்த தச்சு தொழில் செய்கிறவராக வீட்டிலருந்து வேலைக்கு செல்பவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுகிறாங்க. அது எதற்காக அந்த வேலையை செய்தார்? அது மூலமாக ஆண்டவர் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எப்படி ஒரு நல்ல உணவு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குதோ பிள்ளைகளுக்கு, அதே போல் அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் யாருடைய கடமையாக இருக்குது? பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது. அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் சாப்பாட்டால் மட்டும் வராது, நல்ல உடற்பயிற்சியும் இருக்கணுன்றாங்க. அப்போ அந்த உடற்பயிற்சின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்க மாதிரி பாருங்கள், இந்த ஒரு ஏஜுக்கு வந்தோடனே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஜிம் போகிறோன்ட்டு போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறது, பாடி பில்ட் பண்ணுறது, அப்போ தான் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறது. அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த காலத்தில் அவருடைய உடற்பயிற்சி என்னவாக தான் இருந்திருக்குது? முழுக்க முழுக்க வேலை செய்கிறதா தான் இருந்திருக்குது. அப்போ அவர் என்ன எழுதுகிறாங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியம் காக்கப்படும்படி தன்னுடைய சரீரத்திற்கு நல்ல உடற்பயிற்சியை கொடுத்தாராம். அந்த உடற்பயிற்சியை எப்படி கொடுத்தாருனா, எல்லா விதமான வேலைகளையும் அவர் என்ன பண்ணாராம்? செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவரோட ஆரோக்கியம் அவருடைய வல்லமைகள் எதையுமே அவர் தேவையில்லாமல் என்ன பண்ணலையா? பயன்படுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் அவர் எதற்காக பயன்படுத்தினார்னா, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் இந்த உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு பரலோகத்தின் தேவனாக இருந்தாலும் கூட ஒரு சாதாரண தொழிலாளி போல, ஒரு சாதாரண தொழிலாளியுடைய உடையில தான் ஒரு சாதாரணமான மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். தினந்தோறும் வேலைக்கும் வீட்டுக்கும் மலைப்பாதையின் வழியாக என்ன பண்ணியிருக்காரு? நடந்து போயிருக்காரு. அவர் நினச்சிட்டுனா என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படியே வீட்டிலேருந்து நேராக எங்கள் கடைக்கு மலை வழியாக போகாமல் தேவதூர்கள் கொண்டு போய் விட்டுருக்கலாமா இல்லையா? அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அந்த வல்லமைகளை எல்லாம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையாவது ஆண்டவர் அந்த மாதிரி அவருடைய சுய தேவைகளுக்காக அவருடைய ஏதாவது ஒரு தெய்வீக வல்லமையை பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையினால் தன்னுடைய குடும்பத்தை தாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 5000 நபர்களை போஷித்த அந்த தெய்வீக வல்லமை படைத்த கரங்களை கொண்டு தான் அவர் என்ன பண்ணாராம்? தினந்தோறும் வேலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவருடைய வேலை எப்படி செய்தார்னா மிகுந்த தாழ்மையோடு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் எழுதுகிறாங்க.
அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எல்லா விதமான வேலைகளையும் கற்றுக்கொண்டு ஏழைகளோடு ஏழைகளாக அவர் பழகி தாழ்மையானவர்களிடத்தில் போய் அமர்ந்து அவங்களுக்கும் கூட என்ன பண்ணியிருக்காரு, சத்தியத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை விட எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, எப்படி சாதாரண அன்றாட வேலைகளை செய்து கொண்டே நாம் வந்து தேவனுக்கு அருகில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்த நபர் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமளும் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணுமா, வேலைகள் மீது முதல்ல வந்து ஒரு நாட்டத்தை கொண்டு வரணும். எல்லா விதமான வேலைகளையும் செய்ய என்ன பண்ணணும், பிள்ளைகளை பழக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும், எக்ஸாம் வருது, ஐயோ இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டு, ஐயோ இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்டு, பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க படிக்கட்டும்ன்ட்டு வேறு எந்த வேலையுமே வந்து தராமல் அவங்கள என்ன மட்டும்தான் நம்ம செய்ய வைக்கிறோம், படிக்கிறதுல மட்டும் நீ கவனத்தை வையே, வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அநேக தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். அது வந்து மிக மிக தவறான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா விதமான வேலைகளையும் வீட்டின் வேலைகளையும் பொறுப்புகளையும் அக்கறையோடு வந்து செய்கிறது தான் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த ஆண்களையும் பெண்களையும் தயார்படுத்தும் அப்படின்றத வந்து அம்மையார் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நல்ல பாதுகாப்பாக மட்டும் இல்லாமல் முழுமையான சரீர வளர்ச்சிக்கும் வந்து இது வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் காலர் ஜாப் அப்படிமோ. ஒயிட் காலர் ஜாப்னா என்னது, ஆஃபீஸ் ஒர்க், 9 to 5 ஜாப் அப்படிம்பாங்க. காலைல 9 மணிக்கு போனோமா, ஒரு ஃபேன் கீழே இல்லைனா ஒரு ஏசியில் உட்காந்தோமா, ஒரு டேபிள் சேர் நமக்குன்னு கொடுத்தாங்களா, ஒரு கேபின் கொடுத்தாங்களா, வேலையை பார்த்தோமா, நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்களா, சாயந்தரம் 5 மணி ஆச்சா கிளம்பி வந்துடலாம். அது வந்து என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் இல்லையா, உட்கார்ந்தே வேலை பார்ப்பது. அது வந்து அதில் ஏதாவது உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு படிப்பு, அந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து அம்மையார் எழுதுறாங்க, சரீர பிரகாரமான வேலைகள் அது வந்து தரக்குறைவானதே கிடையாது. அந்த மாதிரி உடல் உழைப்பு தரக்கூடியதான வேலைகளையும் வந்து என்ன பண்ணணும், நம்முடைய ஆண்களும் பெண்களும் வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த வேலைக்கான கல்வி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வீட்டிலிருந்தே ஆரம்பிக்குதுன்றாங்க. வெளியில் ஒரு கடினமான வேலை செய்ய நம்மளுடைய மகனோ மகளோ தயாராகணும்னா அவங்கள மனதளவில் எங்கேருந்து தயார்படுத்தணுமா, வீட்டிலிருந்தே தயார்படுத்தணும். வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்ய அவங்க பயப்படாமல் இருக்கும்போது தான் அவங்களால என்ன பண்ண முடியும், வெளியிலையும் போய் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல வேலையுமே செய்ய தெரியாமல் இன்னைக்கு வந்து அதில் ரொம்ப பெருமை பாராட்டி கொள்ளுகிற அநேகம் வந்து பேர்களை வந்து நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டதான பிள்ளைகள் வந்து கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசியில் சமுதாயத்திற்கு ஒரு கரையாகவும் பெற்றோருக்கு அவதூறாகவும் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்போ நம்ம எவ்வளோதான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சாலும் கண்டிப்பாக என்னவும் சொல்லித்தரணுன்றாங்க, வீட்டில் இருக்கிற வேலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லித்தர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீட்டு வேலைகளை வந்து பிள்ளைகள் வந்து பகிர்ந்து கொள்ளணும். எப்படி பகிர்ந்து கொள்ளணும், ஒரு தாய் வந்து சின்ன வயதுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து நாம் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஒரு பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் திரும்பவும் வந்து ஆண்களுக்கு இந்த வேலை பெண்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறதே தவறானதுன்னு சொல்லிட்டு அம்மையார் இங்கே எழுதுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு மகன் இருந்தாலும் உங்களுடைய மகன்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமையலறையில் போய் சமையலை கற்றுக் கொடுங்கள். அதே போல் வெளி வேலைகளை செய்யணும் அப்படின்னா எப்படி ஆண்கள் போய் வெளி வேலைகளை செய்யறதுக்கு வண்டி கற்றுக்கிறாங்களோ மற்ற விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை பெண் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தாங்க அப்படின்றாங்க. அப்போ எந்த காலத்தில் அம்மையார் இது எழுதியிருக்காங்க, அப்போயே எந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் வேலைன்றது 2 பாலினத்தவருக்கும் ஒன்று தான் அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வேலைகளெல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அப்படிங்கும்போது சிறு வயதுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, பிள்ளைங்க
நினச்சிடக்கூடாது. அதுவும் ஒரு வேலை தான் இல்லையா? நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அம்மாமார்கள் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு, என்னோட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நான் ஜென்ரலாக பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, விடுங்க மேடம், நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். மெயினாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, எப்படியும் என்ன பண்ண போகிறாங்க, கல்யாணம் பண்ணி போன பிறகு செய்ய தானே போகிறாங்க. அப்போ நான் எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்களே இதே மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைங்க மனசில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களை அறியாமலே அவங்க மனசில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீட்டு வேலையெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை, அதெல்லாம் செய்ய வேண்டாம், வேறு வழியே இல்லாமல் தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய போகிறாங்கன்றப்போ அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா? அதை ஒரு வெறுப்போடு செய்ய ஆரம்பிப்பாங்க, அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இதை பற்றி நான் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அம்மையார் வந்து இந்த மாதிரியான காரியங்களை அவங்களும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விதமான வீட்டு வேலைகளையும் கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகள் வந்து முதலாவது என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறாங்கன்னா, தாழ்மையை கற்றுக்கொள்கிறாங்க. எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம், பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், ஒரு வீடை கூட்டுறதா இருக்கலாம், நம்ம வீட்டு பாத்ரூமை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரணும், அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம படுத்திருந்த படுக்கை எடுத்து வைக்கிறது, அறையை ஒழுங்குபடுத்துறது, பாத்திரங்களை துலக்குவது, உணவை தானே சமைத்து சாப்பிடுவது, அதுக்கப்புறம் தங்களுடைய உடைகளை பராமரித்து கொள்வது, இந்த எல்லா வேலைகளையும் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு வேலை, ஆண்மகன்கள் பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே என்ன பண்ணணுமா, நாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த வேலைகளெல்லாம் என்னோட பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, தாய்மார்களே இந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு அம்மையார் எழுதுகிறாங்க, அப்படி செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு தாய் அந்த வேலையை தொடர்ந்து அவங்களே செஞ்சிட்ருக்கும்போது என்ன ஆகுது, ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, பலவீனமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால ரொம்ப வருஷங்கள் ஆரோக்கியமாக அவங்களோட பிள்ளைகளோட என்ன பண்ண முடியாதான், சந்தோஷமாக இருக்க முடியாது. மேபி அவங்க சீக்கிரத்தில் மரித்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை ஆண்டு காலம் அவங்க இருக்க வேண்டுமோ அதை விட வந்து சீக்கிரத்துலேயே அவங்க மரித்து கூட போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அது வந்து பின்னாளில் வந்து என்னாகும், பிள்ளைகளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்றாங்க. அப்போ சிறு வயதுலேருந்தே நம்மளோட வேலைகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறது என்ன இல்லை, தவறே இல்லை. நமக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை உட்கார வச்சுட்டு நமக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க செய்யும்போது அது அவங்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், பெற்றவர்களுக்கும் என்ன பண்ணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தில் தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்குற முறையில் வந்து ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், காண்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா, நமக்கு தெரியும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து என்னது, பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்ம கையில் ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு பொருளை வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி பொருள், கண்ணாடியாலான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் ஊருக்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு விலையேறப்பட்ட பொருள், 1 மாதம் கழித்து வந்து நான் திரும்ப கேட்பேன் அப்படிங்கும்போது நாம் அதை எவ்வளோ பத்திரமா பார்த்துப்போமா இல்லையா? ஐயோ அது கீழே விழுந்துடாமல் செய்யாமல் தொலைஞ்சிடாமல். அதை விட பல மடங்கு விலையேற பெற்ற ஒன்றை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் அதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, நம்ம இல்லை. அதுக்கு சொந்தக்காரர் யார், ஆண்டவர் தான். அப்போ அவர்கிட்ட நம்ம திரும்ப ஒப்படைக்கிற பொறுப்பு, அந்த உக்கிரானத்துவ பொறுப்பை வந்து நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்மளுடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு ஏற்ற முத்துகளாக தயார்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படின்னுட்டு அம்மையார் வந்து இந்த வாரம் நமக்கு ஆலோசனை தராங்க. இந்த ஒரு நல்ல ஆலோசனையை தர செய்த சபைக்கும் ஆண்டவருக்கும் கொடானு கொடி நன்றி.